ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பூந்தமல்லியில் ஒரு ஆர்டர் வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தண்ணி லீக்கேஜ் ஆகி கீழே ஈபி பெட்டியெல்லாம் லீக்கேஜ் வருதுன்னு சொன்னாங்க. நானும் செக் பண்ணுவேன். சில இடத்துல லீக்கேஜ் கேப் இருந்துச்சு, சில இடத்துல கேப் இல்லை. அதனால் கஸ்டமர்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பிகாஸ் 10 வருஷம் மேலே ஆகுதுன்றாங்க. மேபி தரையில் மண் இறங்கியிருந்தா கூட பைப் வழியாக எங்கே லீக்கேஜ் ஆனாலும் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஜாயிண்ட் வழியாக தான் போகணும், கம்பல்சரி இல்லை. அதனால் வந்துட்டு சொல்லிட்டோம், ஒரு 70% உங்களுக்கு ஜாயிண்ட் வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்கேஸ் இதனால தான் இஷ்யூனா உங்களுக்கு தண்ணியாக இறந்தாது 3 to 4 இயர்ஸில் அந்த இடமா ட்ரை ஆகிடும். இம்பார்ட்டான இடத்துல 5 இயர்ஸ் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டோம். பட் அது மீறி வந்துச்சுன்னா நீங்கள் உடச்சி தான் பாருன்னு சொல்லிட்டு அவனும் சரின்ட்டாங்க. பிகாஸ் திரும்ப உடச்சி எடுத்து வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணிட்டு மாட்டோம் தான் 30,000 35,000 செலவாகும். அவங்களுக்கே தெரியுது. அதனால் ஒரு 5,000 செலவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நானும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக டீப்பாக 3 mm டீப்பாகவே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு A to Z மொத்தம் 9 ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி ஜெராட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 ப்ராசஸ் பண்ணுறோம். ஜெராட்டிங் போட அப்புறம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ஒரு 4 ப்ராசஸ், மொத்தம் 9 ப்ராசஸ். இனிமேல் ஒரு 110 வீடு நாங்கள் சென்னையில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வரைக்கும் எங்கேயும் பிரச்சனை வந்ததில்லை. இனிமேல் உங்களுக்கு சென்னையில் என்ன ஒர்க் பண்ணால் ப்ளீஸ் கீழே கொடுத்து நம்பர் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரைஸ் ரேஞ்சு நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். இதுக்கு இவ்வளோ ப்ரைஸான்னு கேட்காதீங்க. மெட்டீரியல் சேர்த்து தான் போட்டிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு கட் பண்ணுற வேலை அதிகம், அது க்ளீன் பண்ணுற வேலை தான் ரொம்ப அதிகம். பண்ணுறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இவ்வளோ வேலை நடக்குதான்றது. அதனால தான் சொல்கிறோம். எங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு தெரியும் எவ்வளோ வேலைன்றது. 35 ஸ்கொயர் ஃபீட்னா 3,000 வரும் வித் மெட்டீரியல். 40 to 50 ஸ்கொயர் ஃபீட்னா 5,000 வந்துடும். ஏன்னா 2 கிலோ 3 கிலோ தேவைப்படும் சில பாத்ரூம்க்குலாம். அதனால் எல்லா மெட்டீரியல் சேர்த்து எனக்கு ப்ரைஸ் போட்டிருக்கோம். எங்கள்கிட்ட குவாலிட்டி குவான்டிட்டி பக்காவாக இருக்கும். இதில் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில் சரியாக போடல. அந்த ஒரு கார்னர் விட்டேன். இருக்கிற எல்லா கார்னரும் ஃப்ளோர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண முடியாத இடத்துல மேலே நாங்கள் அப்ளை பண்ணி விட்ருவோம். மாவை தண்ணியே போகாத அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுவோம். நீங்கள் எங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா வீடியோலையும் நான் போட்டுன்னு தான் இருக்கும். ரெகுலராக ஆர்டர் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரச்சனை, ப்ளீஸ் கீழே கொடுத்து நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.